ரைட் பி பாதி பாருங்க. இச்சூத்திரம் களம் சி6க்கு நகல் செய்ய சி6க்கு கொண்டு போகிறோம். காட்சிப்படுத்தப்பட்டால் அதில் காட்சிப்படுத்தப்படும் பெருமானம் யாது? பெருமானம்னு சொன்னால் நான் சமன்பாட்டு கேட்கலாம், அதில் என்ன விடை வரும்னு சொல்லி கேட்குறான். அதை கூட்டி நாங்கள் பார்க்கணும். அப்போ இது மூண்டையும் நாங்கள் கூட்டணும். கூட்டி என்ன பெருமானம் வருது? இப்போ சி6க்கு நகல் செய்யப்பட்டால் அது மூன்றும் கூட்டிப்படும். இது மூணுமே கூட்டிப்படும். கூட்டினால் என்ன பெருமானம் வருது? 71,000, 1750, 500. 73,250. 73,250 வரும். ஏதாவது சரி. கள முகவரிகள், சார்புகள், எண்கணித செயலிகள் ஆகியவற்றை மாத்திரம் பயன்படுத்தி கொண்டு செல்லும் கிரயத்துடன் மொத்தத்தை களம் B7ல கணிக்கணுமா? செல்லும் கிரயத்தோட B7ல இவர்த்த அந்த பெருமானம் கணிக்க போறோம். உகந்த இரு சூத்திரங்கள் எழுதுக. 2 சூத்திரம் எழுதணும். ரைட், எப்படி எழுதலாம்? நான் இதை கணிக்கிறேன்னு சொன்னால் முதலாவது இதையும் கூட்டலாம். இதை நாங்கள் வந்துட்டு B6ல உள்ளதையும் B10ல உள்ளதையும் கூட்டையில் சரிதானே. கூட்டும் போது நாங்கள் டொலர் பாவிக்கிறது தான் மிகவும் பொருத்தமானது வருது. ஏன்னு சொன்னால் நாங்கள் இங்கே சமன்பாட்டை அடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு நாங்கள் நகல் செய்யும் போது சரிதானே B6 அவை நாங்கள் சமன்பாடு அடிச்சிருப்போம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சமன் B6 ஈக்குவல் B6 ப்ளஸ் இதில் இருக்குது B10, ரெண்டையும் கூட்டுறோம் B10. ரைட், இங்கே நாங்கள் அடிச்சுட்டு நாங்கள் இங்கே நகல் செய்யும்போது இந்த சமன்பாடு எவ்வாறு மாறும்னு சொன்னால் நாங்கள் நிறை வழியை இழுக்கும் போது இலக்கம் மாறாது, எழுத்து தான் மாறும். அது B6 வந்துட்டு என்ன மாறும்னால் C6 மாறும். C6 ப்ளஸ் B10 வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு C10 மாறிடும். இப்போ இங்கே B6ம் B10ம் கூட்டிப்படும். நாங்கள் இங்கே நாங்கள் நகல் செய்யும் போது B6ன்றது C6ன்னு மாறும். அது பிரச்சனை இல்லை. B6 C6 தான் மாறணும். அவ இங்கே உள்ளது கூட்டிப்படணும். ஆனால் இங்கே ஒரு பெருமானம் இல்லை, C10ல ஒரு பெருமானம் இல்லை. அங்கேயும் எங்களுக்கு இந்த B10 தான் கூட்டிப்படணும். ஏன்னால் B10ல மட்டும்தான் 350 இருக்கு. இவ்வாறு நாங்கள் நகல் செய்யும் போது அந்த அந்த பெருமானம் 350 அப்படி இருக்கணுன்றதுக்காக நாங்கள் டொலர் பாவிப்போம். என்ன அவை 2 சமன்பாடு எழுதும் போது நாங்கள் முதலாவது சமன்பாடு எழுதலாம் ஈக்குவல். அவை நாங்கள் இது ரெண்டையும் தான் கூட்டணும். அவை டோட்டல் இருக்கிறது வந்துட்டு B6ல ஈக்குவல் B6 ப்ளஸ் இது வந்துட்டு B10ல இருக்குது. B10ல நாங்கள் நாகும்போது B வந்துட்டு நாங்கள் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் டொலர் பாவிப்போம். $B $10 கொடுக்கலாம். நம்ம $B $10 மட்டும் கொடுத்தாலும் போதும். இருந்தாலும் $B $10 கொடுக்கலாம். கொடுத்தோம்னா நாங்கள் எந்த திசையில் எழுத்தாலும் அந்த B10 என்ற பெருமானம் மாறாது, பியும் மாறாது, இந்த 10ம் மாறாது. அவை இந்த 350 அப்படியே இருக்கும். அப்போ இது ஒரு சமன்பாடு. அல்லது நாங்கள் சம் பாவிச்சும் எழுதலாம். ஈக்குவல் சம் கூட்டல்ன்றதுனால ஈக்குவல் சம் பாவிக்கலாம். சம் B6 இருக்குது. B6 கமா பாவிக்கலாம், கமா $B10 $B $10 அது ரெண்டையும் நான் கூட்டணும்னு சொல்லி கொடுக்குறோம். இவ்வாறு நாங்கள் ஃபங்க்ஷன் பாவிச்சும் எழுதலாம், ஃபங்க்ஷன் பாவிக்காமையும் எழுதலாம். கிளியரா?
சம் போடுறது ஈக்குவல் சம் பாவிக்கிறோம். எதை எதை கூட்டுறோமோ நாங்கள் வந்துட்டு அதை கமா பாவிச்சு எழுதலாம். இல்லை நாங்கள் நிறைய இது வரும்னு சொன்னால் கோலன் பாவிக்கலாம். இங்கே கமா பாவிக்கிறோம். ஏன்னா ரெண்டு செல்லை தான் கூட்ட போகிறோம். B6ஐயும் B6 இந்த டோட்டல் இப்போ ஈக்குவல் சம் B6 கமா அடுத்து நாங்கள் கூட்ட போகிறது வந்துட்டு இந்த செல்லு. இந்த செல்ற செல் முகவரி வந்துட்டு B10 B10 கொடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் இங்கே நகல் செய்யும் போது B10 வந்துட்டு C10 என்று மாறக்கூடாது அப்படின்றதுக்காக $B$10 என்று கொடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். அப்படி சம் பாவிச்சு முடிதலாம். இவ்வாறு சம் பாவிக்காமல் நாங்கள் ரெண்டையும் ப்ளஸ்ன்னு கொடுத்தாலும் ரெண்டும் கூட்டிப்படும். ரைட். கல முகவரிகள் சார்புகள் எண் கணித மாத்திரம் பயன்படுத்தி கொண்டு செல் அதுதான் எழுதினோம். ஏன்னா இப்போ B7 பிறகு உகந்த சூத்திரங்கள் எழுதுகிறேன். B7 உள்ள சூத்திரத்தை B7 நாங்கள் சூத்திரம் கொண்டு அடிச்சுக்கிறோம். அப்போ இதான் அடிச்சுக்கிறோம். சூத்திரத்தினை கலம் C7 வந்து நகல் செய்யல் C7 பெருமானம் 73,600 கிடைத்தால் கலம் C7 உள்ள சூத்திரம் யாது? இப்போ நாங்கள் இங்கே நகல் செய்யும் போது இந்த பெருமானம் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு வந்துச்சு 73,250. அதோட நாங்கள் 350 கூடி இருக்குது. அப்போ 73,250 சரியா வந்துருக்கா? 73,600 சரிதான். 73,600 இது கூட்டி பற்றி. ஆகவே நாங்கள் நகல் செய்யும் போது என்ன சூத்திரம் அங்கே வந்திருக்கின்றது நாங்கள் சமன்பாட்டை எழுத சொல்லலாம். சமன்பாட்டை எழுத சொன்னால் நாங்கள் இங்கே அடித்தோம். நாங்கள் ஈக்குவல் நாங்கள் ஏற்கனவே அடித்த சமன்பாடு வந்துட்டு ஈக்குவல் B6 ப்ளஸ் B10 என்ன $B$10. அவை இதுதான் நாங்கள் இங்கே அடித்த சமன்பாடு. அதை நாங்கள் இங்கே நகல் செஞ்சோம்னு சொன்னால் நிறை வழியே நாங்கள் நகல் செய்யும் போது B வந்துட்டு C ஆக மாறும். என்ன 6ன்றது மாறாது. அவை வரும் C6 ப்ளஸ் அவை இங்கே வந்துட்டு BC ஆக மாறும். நாங்கள் டாலர் போடாட்டி டாலர் போட்டுறதுனால அதில் எந்த மாற்றமும் வராது. அவை $B$10 அப்படியே திரும்பவும் வரப்போகுது. அவை C6ன்றது இந்த இதில் வரக்கூடிய நாங்கள் பெருமானம் நாங்கள் ஏற்கனவே கண்டிக்கும் சமன்பாடு அதோட அதே B10 வந்துட்டு கூட்டிப்படுது. அதே மாதிரி அடுத்த சமன்பாடு ஈக்குவல் சம் அங்கேயும் நாங்கள் B6 அடித்தது இங்கே வரும்போது C6 மாறிடும். அவை C6 கமா $B$10 மாறும். $B$10 அப்படியே இருக்கு. $B$10 இருக்கிறது 350 ரூபா. C6 இருக்கிறது இந்த பெறுமதி. நான் இதை கூட்டி ஏற்கனவே எடுத்த பெறுமதி அதை எடுக்கலாம். கிளியர் அது? கிளியர் தானே எக்ஸல்? ஓகே ரைட். பவர் பாயிண்டில் நாங்கள் ஸ்லைட் தெரிவு செய்யும் போது C3 to C5, B10 அதுவும் ஓகே. நாங்கள் வந்துட்டு C3 to C5ன்னு சொன்னால் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கூட்டிட்டு இதை கூட்டுறோம் இருந்தாலும் சரி. அல்லது நாங்கள் இதை கூட்டி வட்டில் ஒரு விடையை எடுத்துட்டோம் தானே, அந்த விடையோட B10 கூட்டலாம். அல்லது நாங்கள் ஒரே அடியாக இதை அவ்வளோ கொடுத்து கூட்டவும் மேலும் அதுவும் சரி. நீங்கள் அந்த சமன்பாடும் சரி.
ரைட். நாங்கள் பவர் பாயிண்டில் வந்து நாங்கள் ஸ்லைடு ஒன்று தெரிவு செய்யும் போது, நியூ ஸ்லைடு ஒன்று எடுக்கும்போது பல்வேறு வகையான ஸ்லைட் காட்சிப்படுத்தப்படும். ஏன்னா அதில் இதில் என்னென்ன வகைன்னு தான் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ ஏன்றது வந்து நாங்கள் டைட்டில் ஸ்லைடுன்னு சொல்லுவோம். இதுதான் நாங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஆகும். முதலாவது ஸ்லைட் போடும்போது பொதுவாக இந்த வடிவத்தில் தான் போடுவோம். அதுதான் நாங்கள் டைட்டில் ஸ்லைட். இதனால் ஏ வந்துட்டு டைட்டில் ஸ்லைடாக இருக்கு. ரைட். பி என்னது? பி பிஎஸ் சொல்லுவோம். பி வந்து டூ கண்டென்ட் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. டூ கண்டென்ட், இரு உள்ளடக்கம். இப்படி ரெண்டு பட்டி இருக்கு. இரு வெவ்வேறு உள்ளடக்கங்களை நாங்கள் ஸ்லைடில் கொடுக்குறதாக இருந்தால் அந்த டூ கண்டென்ட் செலக்ட் பண்ணலாம். இரு உள்ளடக்கம் படவில்லை, டூ கண்டென்ட் ஸ்லைட். சரியா? சி சி என்னது? ஓ, blank ஸ்லைடு. இதான் வெற்றுப்படவில்லை அப்படின்னு சொல்லுவோம். blank. இது வந்துட்டு blank. ரெட்டி டைட்டில் ஒன்லி. ஏன்னா இது வந்து டைட்டில் ஒன்லி. உங்கள் டைட்டில் ஒன்லி, டைட்டில் மட்டும் தான் வரும். இது வந்து நான் சொல்லுவோம் டைட்டில் ஒன்லி ஸ்லைட் அப்படின்னு சொல்லுவோம். படவில்லைகளை தானப்படுத்தி தயார் செய்வதற்கு பின்வரும் காட்சிகளில் எது மிகவும் உகந்தது? படவில்லைகளை தானப்படுத்தி தயார் செய்வதற்கு. தானப்படுத்தின்னு சொன்னால் நாங்கள் அந்த ஓர்டர்களை மாற்றுறதுக்கு. என்ன தானப்படுத்தி அந்த நாங்கள் 1, 2, 3 இப்போ 10 ஸ்லைட் செஞ்சிட்டோம்னால் அந்த ஓர்டர்களை நாங்கள் 8வது இருக்கிறத முதலாவதுக்கு கொண்டு வர்றது, 2வது இருக்கிறத 5வது கொண்டு போகிறது. அப்புறம் நாங்கள் தானங்களை மாற்றுறதுக்கு எங்களுக்கு மிகவும் பொருத்தமானது ஸ்லைட் ஷோர்ட்டர் வியூ அப்படின்னு சொல்கிறது. என்ன இதில் வந்து 10 ஸ்லைட்னா 10 ஸ்லைடுமே எங்களுக்கு சின்ன சின்னதாக காட்சிப்படுத்தப்படும். அதில் நாங்கள் முன்னுக்கு பின்னுக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் அதை மாற்றிக்கொள்ள இயலும். ஆகவே ஸ்லைட் ஷோர்ட்டர் தான் மிகவும் பொருத்தம். என்ன அதுதான் தானப்படுத்துறதுக்கு பொருத்தமானது. நார்மல் வியூவில் வச்சு தான் நாங்கள் எடிட் பண்ணுவோம். ப்ரெசன்டேஷன் செய்கிறது நார்மல் வியூ. என்ன ரீடிங் வியூ இருக்குது, ஸ்லைட் மாஸ்டர், ஹேண்ட் அவுட் மாஸ்டர், நோட்ஸ் மாஸ்டர் இருக்குது. அவை நாங்கள் தானப்படுத்துறதுக்கு ஸ்லைட் ஷோர்ட்டர். பட் 5வது கேள்வி பாருங்க. டேட்டா பேஸ் தரவுத்தளம் தொடர்பாக வந்துருக்கு. முதலாவது டேபிள் விற்பனை டேபிள்னு சொல்லப்பட்டிருக்குது. 3 புலங்கள் இருக்கு. மந்த், ஷாப் ஐடி, சேல்ஸ்ன்னு சொல்லி 5 பதிவுகள் காணப்படுது. 5 மாதங்கள் தொடர்பான விவரம் இருக்கு. இப்போ கேட்டகரி டேபிளையும் ஏபிசின்னு 3 வித்தியாசமான பதிவுகள் காணப்படுது. அவை கேட்டகரி டேபிளில் இதுதான் பிரைமரி கீயாக இருக்கு, முதன்மை சாவி. சேல்ஸ் டேபிள் இவ்வாறு காணப்படுது. ஜனவரி, மார்ச், டிசம்பர்னு சொல்லி காணப்படுது. ஒரே மாதங்கள் திரும்ப திரும்ப வரதுனால மாதம் வந்துட்டு பிரைமரி கீயாக வர இயலாது. ஷொப் ஐடியும் ஒரே பெருமானம் திரும்ப திரும்ப வருது. ஆகவே ஷொப் ஐடியும் நாங்கள் தனி ஒரு முதன்மை சாவியாக எடுக்க இயலாது. விலை எப்படியுமே வராது முதன்மை சாவியாக. அவை இங்கே வந்து சேர்மான சாவி தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேர்மான சாவி தனி ஒரு முதன்மை சாவி எடுக்க இயலாது. மார்ச் மாதமும் திரும்ப திரும்ப வருது, ஷொப்பும் ஐடியும் வருது. அவை இது ரெண்டையும் இணைத்து தான் நாங்கள் சேர்மான சாவியாகத்தான் முதன்மை சாவி எடுக்கணும். என்ன முதலாவது ஷாப் ஜனவரி, 1 ஜனவரின்றது திரும்ப வராது. 1 மார்ச் தான் வரும், 1 பிப்ரவரி தான் வரும்.
அது ரெண்டும் இணையும் போது அப்போ தனித்துவம் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். கிளை அட்டவணை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கிளைன்னு சொல்லப்பட்டிருக்கு, கிளையினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு, அது எந்த ஷாப் எந்த கேட்டகரின்னு சொல்லப்பட்டிருக்கு, அவை கிளையின் பெயரையே நாங்கள் வந்துட்டு பிரைமரி கீயாகவும் எடுக்கலாம். இரு முதன்மை சாவிகளை அவற்றுக்குரிய அட்டவணைகளின் பெயர்களுடன் எழுதுகன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் எழுதலாம் நேம்ன்றது நேம் எடுக்கலாம். இதில் கேட்டகரி டேபிள் நாங்கள் கேட்டகரியை முதன்மை சாவியாக எடுக்கலாம். கேட்டகரியை நாங்கள் முதன்மை சாவியாக எடுக்கலாம். இங்கே நாங்கள் நேம் இல்லை ஷாப் ஐடி ஒன்று தரப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு ஐடி தரப்பட்டிருக்கிறதுனால இங்கே ஐடியை தான் நாங்கள் முதன்மை சாவியாக எடுக்கணும். ஷாப் ஐடி இப்போ நாங்கள் ரெண்டு கேட்டிருக்கிறதுனால கேட்டகரி டேபிளில் கேட்டகரி வந்து முதன்மை சாவி, கிளை அட்டவணையில் ஷாப் ஐடி வந்து முதன்மை சாவின்னு சொல்லி கொடுக்கலாம். அல்லது விற்பனை அட்டவணையில் மந்த்தும் ஷாப் ஐடியும் சேர்ந்து முதன்மை சாவி. முதன்மை சாவி கிளியரா? இரு அந்நிய சாவிகளை அவற்றுக்குரிய அட்டவணையுடன் பெயர்களுடன் எழுதுக. ஒரு அட்டவணையில் முதன்மை சாவியாக இருக்கிறது, இன்னொரு அட்டவணையில் முதன்மை சாவி இல்லாமல் இருந்தால் அதை நாங்கள் அந்நிய சாவின்னு சொல்லுவோம். ஆகவே கேட்டகரி இங்கே முதன்மை சாவியாக இருக்குது. கேட்டகரி இங்கே முதன்மை சாவியாக இருக்குது. ஆகவே இந்த டேபிளில் முதன்மை சாவி இல்லாமல் இருக்கிறதுனால கேட்டகரி வந்துட்டு பிரான்ச் டேபிளில் ஒரு அந்நிய சாவி. கேட்டகரின்றது பிரான்ச் டேபிள் ஒரு அந்நிய சாவி. ஷாப் ஐடி தான் இங்கே முதன்மை சாவியாக இருக்குது. ஆகவே ஷாப் ஐடி சேல்ஸ் டேபிளில் ஒரு அந்நிய சாவி. இது வந்துட்டு ஒரு அந்நிய சாவி சேல்ஸ் டேபிளில் பொறுத்த வரைக்கும். பிரான்ச் டேபிளில் தான் ஷாப் ஐடி முதன்மை சாவி. கிளியர்? அந்நிய சாவி ரெண்டும் ஷாப் ஐடியும் கேட்டகரி இது ரெண்டும். ஒவ்வொரு கடையினதும் தொலைபேசி எண்ணை உட்படுத்துவதற்கு எந்த அட்டவணை மாற்றப்படும்? ஒவ்வொரு கடையினதும் தொலைபேசி இலக்கம். ஒவ்வொரு கடையினதும் தொலைபேசி இலக்கத்தை உட்படுத்துறதுக்கு எந்த அட்டவணைகள் மாற்றப்படணும்? இப்போ ஃபோன் நம்பரை எட் பண்ண போகிறாங்க, கடையினுடைய ஃபோன் நம்பர். அவை அதுக்கு எந்த அட்டவணை மாற்றப்படணும் சொல்லுங்க. ஃபோன் நம்பர்ன்ற ஒரு புலம் ஒன்று புதுசாக எட் பண்ண போகிறோம். அது எந்த அட்டவணையில் நாங்கள் மாற்றம் வரும்? கடையில் ஃபோன் நம்பர். எந்த டேபிள்? இப்போ கேட்டகரின்றது என்னென்ன ஐட்டம் இருக்கின்றது தான் அது ஐட்டம். இங்கே வந்துட்டு என்னென்ன விற்பனை நடந்திருக்கு, எந்தெந்த மாதத்தில் எந்த கடையில் எவ்வளோ சேல்ஸ் போயிருக்கின்ற விவரம் தான் இங்கே வரப்போகுது. கடை தொடர்பான விவரம் இந்த கிளை எந்தெந்த பிரான்ச் தொடர்பான விவரம் இங்கே தான் இருக்கு. பிரான்ச்சில் பேர், பிரான்ச் ஐடி, பிரான்ச் எந்த வகைக்குள்ளே இருக்குது, எந்த கேட்டகரிக்குள்ளே இருக்குது. பிரான்ச்சில் ஃபோன் நம்பர்னாலும் அவ இங்கே தான் வரும். முதலாவது ஷாப் ஒன்னோட ஃபோன் நம்பர், ஷாப் டூட ஃபோன் நம்பர் இங்கே தான் வரணும். ஃபோன் நம்பர் எட் பண்ணுறதாக இருந்தால் அதனுடைய பிரான்ச் டேபிளில் தான் எட் பண்ணணும். சரிதானே? ஒவ்வொரு கடையினதும் தொலைபேசி எண்ணை உட்படுத்துவதற்கு எந்த அட்டவணை மாற்றப்படும் என்றால் கிளை அட்டவணை பிரான்ச் டேபிள் தான் மாற்றப்படணும். கிளியர்? அது ஓகே.
Right, நாலாவது பாருங்க, ஏபிசி கல்லூரியில் மொத்த விற்பனைகளை காண்பது. மொத்த விற்பனை சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏபிசியால் மொத்த விற்பனை காண்பதற்கு ஒரு வினவலை செயற்படுத்துவதற்கு சேர்க்கப்பட வேண்டிய அட்டவணைகள் என்ன? அப்ப மொத்த சேல்ஸை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் என்னென்ன அட்டவணைகள் எங்களுக்கு தேவை? எந்தெந்த அட்டவணைகள் எங்களுக்கு தேவைப்படும் அந்த சேல்ஸ்ல மொத்தத்தை கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் அப்படின்னு கேட்கலாம். எந்தெந்த அட்டவணை வரும்? கேள்வி நினைச்சா அந்த கல்லூரியில் மொத்த விற்பனையை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் கட்டாயம் சேல்ஸ்ன்றது சேல்ஸ் தொகை வந்து இந்த அட்டவணை தான் இருக்குது சேல்ஸ் டேபிள். அவை சேல்ஸ் டேபிள் எங்களுக்கு தேவை, வினவல் செய்யறதுக்கு சேல்ஸ் டேபிள் தேவை. அந்த ஒவ்வொரு சேல்ஸும் எந்தெந்த பிரான்ச்ல நடந்திருக்கின்ற விவரம் எங்களுக்கு தேவைப்படும். என்ன ஷாப் ஐடி இங்கே இருக்கிறதுனால ஆகவே அந்த பிரான்ச் டேபிளும் சேல்ஸ் டேபிளும் எங்களுக்கு தேவைப்படும். கேட்டகரி எங்களுக்கு தேவைப்படாது. ஆக இந்த ரெண்டு டேபிளும் தேவை. மொத்த சேல்ஸ் எவ்வளவு கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு பிரான்ச்லையும் எவ்வளவு சேல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன ஒவ்வொரு கடையின் மொத்த விற்பனை காண்பது. பட் ஐந்தாவது கேள்வி பாருங்க, ஷொப் ஐடி 4 என்ற புதிய கடை. ஷொப் ஐடி 4 என்ற புதிய கடை நம்ம புதியதொரு ஷொப் ஒன்று திறக்கப்படுது, புதியதொரு பிரான்ச் ஒன்று வருது, அவை 4 வருது. அவை புதியதொரு அது அப்போ ஷொப் டேபிளில் பிரான்ச் டேபிளில் புதுசாக நாங்கள் எட் பண்ணணும். என்ற புதிய கடை மில்க் அண்ட் ஃபோட்டோ காப்பிங் அப்படின்றத சந்தைப்படுத்துவதற்காக என்ன அவை கேட்டகரி என்ன ஐட்டம் அப்படின்னு சொல்கிறான், சந்தைப்படுத்துவதற்காக திறக்கப்பட இருக்குதாம். ஆகவே இங்கே ஷாப் ஐடின்னு சொன்னால் நாங்கள் ஷாப் டேபிளில் வந்து இந்த பிரான்ச் டேபிளில் நாங்கள் மாற்றம் கொண்டு வரணும், 4ன்னு சொல்லி வரணும். சரிதானே? மில்க் அண்ட் ஃபோட்டோ காப்பிங் தான் அதனுடைய வருது. அப்போ புதுசாக ஒரு கேட்டகரியும் வருது. அவ டி என்று சொன்னால் டி ஒரு கேட்டகரி வருது, மில்க் அண்ட் அவங்களோட அந்த பேர் வரும். அவ இங்கே இந்த அட்டவணையிலையும் மாற்றம் வரணும். கேட்டகரி டேபிள் ஒரு மாற்றம் வரும், இந்த டேபிள் மாற்றம். அவ டி என்றால் இங்கே டி என்று தான் கேட்டகரி நாங்கள் போடணும். என்ன காலேஜ், காலேஜோட பேர் வந்து HIJ காலேஜ்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே காலேஜோட பேர் வரும். இத்தகவலை உட்படுத்துவதற்கு இற்றைப்படுத்தப்பட வேண்டிய அட்டவணைகள். அவை கிளை அட்டவணையிலையும் இற்றைப்படுத்தணும், இங்கால கேட்டகரி டேபிள்லையும் இற்றைப்படுத்துவோம். சேல்ஸ் நடக்கையில் நடந்தால்தான் எங்களுக்கு சேல்ஸ் அட்டவணையில் மாற்றம் வரும். கிளியர் அது? மேலே 5இல் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு புதிதாக சேர்த்த பதிவுகளில் அவற்றுக்குரிய அட்டவணைகளின் பெயர்களுடன் எழுதுகன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் இவ்வாறு குறித்து காட்டணும். அட்டவணையின் பெயர் வந்துட்டு கிளை அட்டவணை. கிளை அட்டவணையில் வந்துட்டு இந்த கடைசி பெட்டியை மட்டும் நாங்கள் கீறி காட்டினோம்னா சரி. இவற்றில் அந்த காலேஜ் பேர் HIJ காலேஜ்னால் HIJ காலேஜ். இவற்றில் 4, இவற்றில் D. அதே மாதிரி கேட்டகரி அட்டவணையிலையும் இந்த கடைசி ரோ மட்டும் வரைஞ்சி காட்டினா சரி. D கேட்டகரி வந்து D, ஐட்டம் வந்துட்டு அந்த மில்க் அண்ட் ஃபோட்டோ காப்பி, அதை நாங்கள் இங்கே எழுதி காட்டுறோம். காட்டினோம்னு சொன்னால் அது சரி. ஓகே, அது டவுட் இதா? ரைட், ஜிசாக்குள்ள ஹைரப்போ நாங்கள் மிச்ச கேள்விகள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். டவுட் ஐயா இல்லை தானே? ரைட், நான் மிச்ச அடுத்த கேள்வியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரி, ஜிசாக்குள்ள ஹைரப்போ.